ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் லீவெல்லாம் முடிஞ்சு சென்னைக்கு கிளம்பியாச்சுங்க. வந்தோடனே அன்பேக்கிங் ஒர்க் தான். முருங்கைக்காய், பெரண்டை, தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொழுஞ்சங்கான்னு சொல்லிட்டு அம்மா நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்து விட்ருக்குறாங்க. இன்னும் கீரைக்கட்டு ஓப்பனே பண்ணல. எல்லாமே தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஒரு மாதமாக பாத்திரம் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால எல்லா பாத்திரத்தையும் ஒரு தடவை கழுவிடலான்னு சொல்லிட்டு கழுவிட்டு நைட்டு படுத்துட்டேன். காலையில் வந்துட்டு சாதம், சுரக்காய் குழம்பு, முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் ரசம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு சதீஷ் அனுப்பிச்சி விட்டுட்டு நிறைய கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வீடு தொடச்சி மேட்டெல்லாம் மாற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டதுக்கப்புறமா பிளான்ஸ் எல்லாமே பால்கனியில் எடுத்து வச்சுருந்தேனுங்க. ஏன்னா வீடு பூட்டியே இருக்கும், காத்தோட்டமே இல்லைன்னா செடியெல்லாம் வாடிருன்னு சொல்லிட்டு எடுத்து பால்கனியில் வச்சுருந்தேன். ஒரே டஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி எடுத்து அது இடத்துல வச்சதுக்கப்புறமா பிளிங்கிட்டில் வந்து ஃப்ளவர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேனுங்க. புத்தாக்கு முன்னாடி அந்த பாட்டில் நல்லா தண்ணி ஊற்றி பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா தான் சதீஷ் வந்து வீடே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அருமை வந்து இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து தெரியுது போல், என்ன பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து பூஜை சாமானில் இதெல்லாம் வந்து எடுத்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு விளக்கு வச்சேன். ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு வீட்டில் இன்றைக்கி தான் சமைச்சோம். இதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில், மாமியார் வீட்டிலன்னு சொல்லிட்டு அங்கங்கே மாற்றி மாற்றி ரொட்டீனில் இருந்ததுனால எதுவும் பண்ண முடியல. பாய்.